ஓகே. இன்னைக்கு செஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நேத்து ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த ஃபங்ஷன்ஸ வந்து கன்டின்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃபைல் ரீடிங்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சரியா? ஓகே. நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இதுல சில ப்ரோகிராம்ஸ் வந்து நான் இன்னும் அது தமிழ்லயே வச்சிருக்கிறேன். நான் அப்பப்போ அத உங்களுக்கு இங்கிலீஷ்ல மாத்திர்றேன். நேத்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி. ஓகே. இப்போ லோக்கல் வேரியபிள்னா என்ன? குளோபல் வேரியபிள்னா என்ன? குளோபல்ங்கிற கீவேர்ட் வந்து பைத்தான்ல எப்படி யூஸ் ஆகும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அதுல ஒவ்வொன்னா இப்போ நமக்கு ஆர்குமென்ட்னா என்னன்னு தெரியும். பாராமீட்டர்னா என்னன்னு தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து நேத்து செஷன்ல பார்த்துட்டோம். நம்ம ஒரு ஒரு ஃபங்ஷன கால் பண்றோம். அந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது அதுக்கு வந்து பாராமீட்டர்ன்னு பேரு. அந்த மெத்தடோட டெஃபினிஷன்ல அதுக்கு வந்து ஆர்குமென்ட்ன்னு பேரு. பாராமீட்டர்ன்னு சொன்னாலும், ஆர்குமென்ட்ன்னு சொன்னாலும் இன்புட் தான். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இல்லையா? இப்போ அதிலேயே டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ் என்ன? இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, நான் வந்து இந்த ப்ரோகிராம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு டெஃபினிஷன். அப்போ டிஇஎஃப் அப்படின்னு எழுதிட்டாலே, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் குடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் என்ன எழுதியிருக்கோமோ, அதுதான் ஃபங்ஷனோட நேம். அந்த ஃபங்ஷனோட நேம் வந்து இப்போ ஃபைண்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபங்ஷனோட நேம். இப்போ நான் ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு குடுத்துருக்கிறேன். அதுல என்னெல்லாம் குடுத்துருக்கிறேன்? விலை எம்ஆர்பி என்ன? அப்படிங்கிறத குடுத்துருக்கிறோம். மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் என்ன? எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க டிஸ்கவுண்ட் குடுக்குறீங்க? அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம். அப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல்ஸ் டூ 10% இப்படி நேரடியாவே நம்ம வந்து வேல்யூவ பாஸ் பண்ணலாம். இதுதான் டிஃபால்ட் ஆர்குமென்ட். அப்போ இது இது என்னங்கிறத நம்ம இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த ப்ரோகிராம ரன் பண்ணுங்க. நான் பேரலலா இத இங்கிலீஷ்ல மாத்திர்றேன். இந்த ப்ரோகிராம ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிற அந்த அவுட்புட்ட வச்சு டிஃபால்ட் ஆர்குமென்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ பேரலலா இந்த ப்ரோகிராம இங்கிலீஷ்ல மாத்தறணும்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன டிஸ்கவுண்ட் தானே. இப்போ டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஈக்குவல்ஸ் டூ எம்ஆர்பி இத அப்படியே எடுத்துக்கலாம். எம்ஆர்பி இன்டூ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்ன்னு குடுத்துட்டேன்னா, பெர்சன்டேஜ்ன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. அப்போ பெர்சன்டேஜ் ஸ்லாஷ் 100 இப்போ ஆக்சுவல் ரீட்டெயில் பிரைஸ் ஏஆர்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவல் ரீட்டெயில் பிரைஸ் எம்ஆர்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் அவ்வளோதான். இப்போ ஆக்சுவல் ரீட்டெயில் பிரைஸ நான் பிரிண்ட் பண்றேன் அவ்வளோதான். இவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரோகிராம்க்கு நான் இந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். இந்த ஃபங்ஷன கால் பண்றதுக்காக ஃபைண்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நான் குடுக்க போறேன். இப்போ ஃபைண்ட் டிஸ்கவுண்ட்ன்னு குடுத்து நான் எம்ஆர்பி 100ன்னு குடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வருது? இல்ல அதே எம்ஆர்பி 100ல நான் பெர்சன்டேஜ் வந்து எனக்கு 25% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு என்ன அவுட்புட் வருது? அப்படிங்கிறது தான் வந்து இத பண்ணி பார்க்குறோம் நம்ம. இது புரியுதா? என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியுதா? அதாவது நான் இப்ப இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. இப்போ இது டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4 4 லைன்ல முடிஞ்சு போயிருச்சு. அப்போ இந்த ஃபங்ஷன் அதாவது ஃபங்ஷன்ங்கிறது ஒரு நேம்டு பிளாக் அப்படிதானே? ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நம்ம வச்சுக்கிற பேரு தானே ஃபங்ஷன். அப்போ இந்த ஃபங்ஷனுக்கு கீழ இந்த 3 லைன் மட்டும் தான். எப்படி அத கண்டுபிடிக்கிறோம்? எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இன்டெண்ட் ஆகியிருக்கு. அத வச்சு கண்டுபிடிக்கிறோம். சரி. அதுக்கப்புறமா அந்த ஃபங்ஷன கால் பண்ணணும்ல. எனக்கு இந்த 3 வேலையும் நடக்கணும் அப்படின்னா, நான் இந்த பேர் சொல்லி கூப்பிடணும். இந்த பேர் சொல்லி கூப்பிடும்போது, இங்க வெறுமனே 100ன்னு அனுப்புறேன் அப்படின்னா, அந்த ஷாப் வந்து டிஃபால்ட்டா எப்பவுமே 10% எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிஸ்கவுண்ட் குடுக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிஸ்கவுண்ட் குடுக்குறதுனால, இங்கேயே ஈக்குவல்ஸ் டூன்னு போட்டு நம்ம வேல்யூ எழுதிக்கிட்டோம். இல்ல. இப்போ நான் எடுத்துக்கிற ப்ராடக்ட்டுக்கு 10% கிடையாது. நான் சொல்ற பெர்சன்டேஜ் தான் எடுத்துக்கணும். அப்படிங்கிற டைம்ல மட்டும் நீங்க எக்ஸ்பிளிசிட்டா இப்படி கமா குடுத்து குடுக்கலாம். அப்படி இல்லாம நீங்க இந்த 25ங்கிறத குடுத்தீங்கன்னா, ஏஆர்பி 25%க்கு டிஸ்கவுண்ட் போக கிடைக்கும். நீங்க எதுவுமே குடுக்கலன்னா, டிஃபால்ட்டா இருக்கிற 10 எடுத்துக்கும். அப்போ இந்த டிஃபால்ட் ஆர்குமென்ட் அப்படிங்கிறது எப்படிங்கிறது புரியுதா? ஒரு ஃபங்ஷன்ல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற டாபிக் வந்து டிஃபால்ட் ஆர்குமென்ட். அப்போ டிஃபால்ட் ஆர்குமென்ட்னா என்ன? அப்படிங்கிறது புரியுதா? இது ட்ரை பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க.
அப்ப நம்ம ஆர்குமென்ட்டே பாஸ் பண்ணலனாலும் ஒரு டிஃபால்ட் வேல்யூவா அத எடுத்துக்கலாம். டெஃபினிஷன்ல மிஸ் ஆகுதா? நைஸ். தேங்க்ஸ். ஆமாங்க. இதுல மட்டும் டைப் பண்ணதுனால மிஸ் பண்ணிட்டேன். மாத்திக்கோங்க. இது புரியுதா? அதே தான் தமிழ்ல சும்மா செஞ்சு வச்சிருக்கிறோம். சரியா? இது புரிஞ்சதுன்னா போதும். அப்போ எனக்கு டிஃபால்ட் ஆர்குமென்ட்னா என்ன? அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. நைஸ். முருகன் ஆன்சர் சொல்லிட்டாங்க. அப்போ டிஃபால்ட் ஆர்குமென்ட்னா என்ன? அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது போலாமா? இது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. If we are not giving any value, the default value will be taken. அதான் டிஃபால்ட் ஆர்குமென்ட். நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ குடுக்கலன்னா, அங்க என்ன குடுத்திருக்கிறீங்களோ அத எடுத்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். ஓகே. இங்க பாருங்க. இப்போ வந்து இந்த இந்த ஃபங்ஷனுக்கு வந்து 2 ஆர்குமென்ட் 2 இன்புட் வேணும். எம்ஆர்பியும் குடுக்கணும், பெர்சன்டேஜும் குடுக்கணும். நான் எம்ஆர்பி 100ன்னு குடுத்துட்டேன். பெர்சன்டேஜ் 25ன்னு குடுத்துட்டேன்னா, நான் குடுக்குற 25 எடுத்துக்கும். நான் சரியா? பெர்சன்டேஜ வந்து எடுத்துக்கும். அப்படி நான் பெர்சன்டேஜே குடுக்கல அப்படின்னா, இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டா என்ன குடுத்துருக்கிறேனோ, இப்ப இந்த இடத்துல 100ன்னு குடுத்துருக்கிறோம். எந்த வேல்யூமே குடுக்கல. அப்போ எம்ஆர்பி மட்டும் தான் 100. பெர்சன்டேஜ்க்கு எந்த வேல்யூமே குடுக்கல. அந்த டைம்ல டிஃபால்ட்டா இங்க இருக்கிற பெர்சன்டேஜ் வேல்யூ 10. இங்க ஈக்குவல்ஸ் டூ குடுத்து என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ, அத பைத்தான் டிஃபால்ட்டா எடுத்துக்கும். அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் ஆர்குமென்ட். ஃபங்ஷன்ஸ்ல டிஃபால்ட் ஆர்குமென்ட் யூஸ் பண்றது. இது புரியுதா? ஓகே. இப்ப அடுத்தது டிஃபால்ட் ஆர்குமென்ட் புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்தது நம்ம போலாம். என்ன பண்றது? இப்ப ஆர்குமென்ட் அனுப்புறோம்ல. இப்படி ஆர்குமென்ட் அனுப்பும்போது பாராமீட்டர் நேமையும் இதெல்லாம் ஜாவா, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப்லலாம் கிடையாது. இந்த ஆர்குமென்ட் அனுப்பும்போது பாராமீட்டர் நேமையும் சேர்த்து அனுப்புறது. நான் இத மாத்திக்கிறேன். இப்ப இந்த ப்ரோகிராம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப டெஃபினிஷன் டெல் மீ யுவர் நேம். டெல் மீ யுவர் நேம் அப்படின்னு குடுத்து நான் வந்து நேம்ஸ். டெல் மீ யுவர் நேம்ல என்ட்ட நெறைய நேம்ஸ் இருக்குங்க. அந்த நேம்ஸ வந்து நான் ஒவ்வொரு நேமா பிரிண்ட் பண்ண போறேன். இந்த ஃபார் லூப் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நான் அதனால இத எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஃபார் நேம்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணல. இப்படி பிரிண்ட் பண்றேன் அவ்வளோதான். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது இதுதான் என்னோட ஃபங்ஷன் நேம். இந்த ஃபங்ஷன் நேம நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபங்ஷனுக்கு இன்புட்ஸ் நெறைய குடுக்குறேன். எப்படி இன்புட்ஸ் குடுக்குறேன்? இப்படி குடுக்குறேன். இதெல்லாம் நான் குடுக்குற இந்த ஃபங்ஷனுக்கு குடுக்குற இன்புட்ஸ். இது எல்லாமே. அப்போ டெல் மீ யுவர் நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து நெறைய நேம்ஸ் குடுக்குறேன். இந்த கிளாஸ்ல இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா, இவ்வளோ பேரையும் ஒண்ணொன்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இப்படி குடுக்கலாம். ஆர்குமென்ட்ஸ்க்கு இப்படி நம்ம வந்து ஸ்டார் குடுத்து குடுக்கலாம். அப்படிங்கிறது தான் இப்போ இப்படி இத பிரிண்ட் பண்ணி பாருங்க. இத பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. இது புரியுதா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு டியூப்ல வந்து இன்புட்டா பாஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையா எடுத்து இப்படி ஸ்டார் குடுத்த உடனே இப்ப பிராக்டிகலா நம்ம வந்து முந்தின ப்ரோகிராம் காமிக்கிறேன். முந்தின ப்ரோகிராம்ல நம்ம வந்து 2 இன்புட் இந்த இடத்துல 2 இன்புட் 2 இன்புட்டையும் தனித்தனியா கமா குடுத்து குடுத்தோம். அப்போ 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்றோம். இப்போ இந்த ப்ரோகிராம்ல இந்த ஃபங்ஷனுக்கு ஒரே ஒரு ஆர்குமென்ட் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ஆர்குமென்ட்டோட பேரு நேம்ஸ். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டார் சேர்த்துக்கிட்டேன்னா, நீங்க குடுக்குற கமா, கமா, கமா குடுத்து குடுக்குற இன்புட் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு டியூப்ல அது கன்சிடர் பண்ணிக்கும். அப்படி கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா, அப்ப முத்து, குமரன், கதிர், வியன், வெண்பா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டியூபிள்ல இருக்கு. அந்த டியூபிள்ல இருக்கிறத எடுத்து, டியூபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையா எடுத்து, நம்ம அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து,
அத நம்ம ஒரு ஃபார் லூப்ல பிரிண்ட் பண்ண தெரியுமா? அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஃபார் லூப்ல இப்படி பிரிண்ட் பண்ண தெரியும். இந்த இன் எல்லாம் நமக்கு யூஸ் பண்ண தெரியும். அந்த ஐடியாவ யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அவ்வளோதான். இந்த அப்ரோச் வந்து பைத்தான்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நைஸ். பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. மத்த லாங்குவேஜஸ்ல இந்த அப்ரோச்சஸ் வந்து நெறைய லாங்குவேஜஸ்ல கிடையாது. இங்கே இருக்கு. ஸ்டார்ங்கிறது ஆமா ஸ்டார் ஆர்குமென்ட் தான். ஆஸ்டரிக் ஏஆர்ஜி இது வந்து கேடபிள்யூஏஆர்ஜின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். ஆமா. ஆர்குமென்ட் தான். அந்த ஆர்குமென்ட் சிங்கிள் ஆர்குமென்ட்டா எடுத்துக்குது. நீங்க இங்க ஸ்டார் சேர்க்கிறதுனால, இந்த ஸ்டார ரிமூவ் பண்ணிட்டு இந்த புரோகிராம் ரன் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாரோட ரன் பண்ணி பாருங்க. இப்படி ஸ்டார் சேர்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு ஆஸ்டரிக் சிம்பல் நம்ம சேர்க்கும்போது, இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து, இந்த கமா, 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 கமான்னு குடுத்து 5 வேல்யூ குடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அது நேம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வச்சுக்கிறது. அதே முந்தின ஃபங்ஷன்ல அப்படி வைக்கல. கமா, கமா, கமா குடுக்கும்போது 100 கொண்டு போய் எம்ஆர்பிலயும் 25ங்கிறத கொண்டு போய் பெர்சன்டேஜ்லயும் அது வருது. ஏன்னா, அங்க கமா குடுத்து மேல 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்ணி வச்சிருந்தோம். இந்த இடத்துல 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா, இந்த புரோகிராம்ல அப்படி இல்ல. இந்த புரோகிராம்ல நம்ம இந்த ஆஸ்டரிக் சிம்பல் இங்க சேர்த்திருக்கோம். அப்படி ஆஸ்டரிக் சிம்பல் சேர்த்தோம்னா, நீங்க குடுக்குற எல்லா இன்புட்டையும் அது ஒரே ஆர்குமென்ட்டா கன்சிடர் பண்ணும். அப்படி பண்ற மாதிரி அந்த நீட் இருக்கிற இடத்துல நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது இல்ல ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சும்மா இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். ஃபைன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட அப்ரோச்லாம் ஏன்னா நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அப்ப அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான அப்ரோச்லாம் வச்சிருந்தாங்கன்னா, இது என்னன்னே தெரியாம நம்ம டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப பாருங்க. இது பழைய அதே புரோகிராம். என்ன புரோகிராம்? நம்ம வந்து ஃபைண்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான அதே புரோகிராம். நம்ம அந்த புரோகிராம இப்ப இங்கிலீஷ் புரோகிராம காப்பி பண்ணிக்கலாம். இதே புரோகிராம் தான். ஆனா இதே புரோகிராம்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது பாருங்க. இப்ப நான் மேல குடுத்திருக்கிற அதே புரோகிராம் தான் கீழயும் இங்கேயும் இருக்கு. ஆனா இதுல என்ன சேஞ்ச் இருக்கு அப்டின்னா, இதுல எந்த சேஞ்சுமே இல்ல. இல்லையா? இந்த ஃபைண்ட் டிஸ்கவுண்ட் நீங்க குடுத்திருக்கிறதுல எக்ஸ்ட்ராவா என்ன சேர்த்துட்டாங்கன்னா, டிஃபால்ட் ஆர்குமென்ட் பாஸ் பண்ணல. அவ்வளோதான். இப்ப டிஃபால்ட் ஆர்குமென்ட் பாஸ் பண்ணாம இத குடுத்துருக்காங்க. இதுல எந்த சேஞ்சுமே இல்ல. ஃபங்ஷன் காலிங் இருக்குல்ல, இந்த 2 லைன் தானே ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கவுண்ட், ஃபைண்ட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கவுண்ட்ங்கிறது தானே ஃபங்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது உங்க எல்லாருக்கும் புரியுதுல்ல? ஃபங்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? அப்டிங்கிறது புரியுதுல்ல? ஃபங்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்ல இங்க என்ன டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க அப்டிங்கிறத பாருங்க. ஃபங்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்ல இடம் மாத்தி குடுக்கலாம். அதான் நான் வந்து பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம் அப்டிங்கிறத உங்ககிட்ட சொன்னேன். இப்போ மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்லலாம் அதுல டேட்டா டைப்பும் சேர்ந்து வரும். அப்ப இடம் மாத்திலாம் குடுக்குறதுல பிரச்சனை வரும். இங்க அப்படி கிடையாது. நீங்க வந்து இந்த இடத்துல இடம் மாத்தி ஆனா எப்படி இடம் மாத்தி குடுக்கணும்? அங்க என்ன நேம் இருக்கோ, அதே நேம யூஸ் பண்ணி, இப்ப நீங்க எப்படி மாத்திக்கலாம்? இந்த 25ங்கிறது எம்ஆர்பி. அப்போ எம்ஆர்பி இடத்துல நான் 100ன்னு எழுதிக்கிறேன். இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது 25 இப்படி இடம் மாத்தி குடுக்கலாம். இப்படி குடுக்கலாம். இப்படி இடம் மாத்தியும் குடுக்கலாம், ஒண்ணாவும் குடுக்கலாம். நீங்க எப்படி குடுக்குறீங்களோ, இங்க இங்க நீங்க ஆர்குமென்ட்டோட நேமே சொல்றதுனால, அது கரெக்ட்டா அந்த ஆர்குமென்ட்ல போய் உட்காந்துக்கும். இது 2த்துக்கும் நமக்கு இப்போ ஒரே ஆன்ஸர் தான் கிடைக்கும். எம்ஆர்பி 100ஆ? இது புரியுதா? அப்ப நம்ம வந்து ஃபங்ஷன் காலிங்ல நம்மளால பாராமீட்டரோட நேம் என்னங்கிறத நம்ம சொல்லலாம். அப்படிங்கிறது புரியுதா? உங்களோட முந்தின புரோகிராம்ல நம்ம இப்படி குடுத்தாலும், அது எடுத்துக்கும். இந்த அப்ரோச் பைத்தான்ல உண்டு. ஃபங்ஷன் பத்தின பேசிக்ஸா பார்த்துட்டே வரோம் அவ்வளோதான். இது புரியுதா? இப்போ மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ வந்து மல்டிபிள் இன்புட்ஸ ஒரே ஆர்குமென்ட்டா நம்மளால குடுக்க முடியும். அதுக்கு வந்து இந்த ஆஸ்டரிக் சிம்பல் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த இந்த இன்புட்ஸ வந்து ஒருவேளை உங்களுக்கு என்ன ஆர்டர்ல ஃபங்ஷன் இருக்குங்கிறது மறந்துருச்சுன்னா, அந்த நேம வச்சுட்டு இப்படி மாத்தி நம்ம குடுத்துக்கலாம். இதுவரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் எதுவும் வெயிட் பண்ணணுமா?
யாராவது புரியலன்னா கண்டிப்பா ஓகே. நோ டவுட். ஓகே. புரியலன்னா கண்டிப்பா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. இன்னும் ஒருத்தர் 2 பேருக்காக யாராவது 2 பேர் அப்டேட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். அடுத்து ப்ரொசீட் ஆகுறேன். ஓகே. அப்ப நம்ம ஃபங்ஷன்ல அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப பார்த்திருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபால்ட் ஆர்குமென்ட் நமக்கு தெரியும். கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ் நமக்கு தெரியும். இந்த கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ்ங்கிறது தான் கீவேர்டையும் சேர்த்து குடுக்குறது. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது தான் இதுதான் கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ். இதையும் நம்ம வந்து சேர்த்து குடுக்குறது அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியும். இது 2ம் பார்த்திருக்கிறோமா? அடுத்தது போயிரலாம். இதுல இதுல வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் அந்த எக்ஸாம்பிள தான் இதுல எழுதியிருக்கேன். நீங்க இப்படி ஃபைண்ட் டிஸ்கவுண்ட்ன்னு எழுதியிருக்கீங்கல்ல. இந்த ஃபைண்ட் டிஸ்கவுண்ட்ங்கிறதுல எக்ஸாக்ட்டா அந்த ஆர்குமென்ட் நேம் என்னவோ குடுக்கணும். நான் மறந்து போய் இப்படி பெர்சன்டேஜ்ன்னு குடுத்தா எரர் காமிக்கும். அததான் அந்த இடத்துல எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி எழுதுனா எரர் காமிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? சும்மா நான் வந்து பிரைஸ் எம்ஆர்பின்னு எழுதுறதுக்கு பதிலா பிரைஸ் 1, 2, 3 அப்படின்னு எழுதியிருந்தா எரர் காமிக்கும். அந்த எரர் என்ன அப்படின்னா, காட் அன் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமென்ட் அப்படின்னு டைப் எரர் வரும். அப்படிங்கிறது புரியுதா? சரியா? சும்மா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க. நான் அந்த இத பிங் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்ப சேட்ல. இப்படி குடுத்து பாருங்க. எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா, ஏன் இந்த எரர் மெசேஜ் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம போலாம். சரியா? இப்ப வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ். இப்ப நம்ம வந்து சில டைம்ல வந்து வேற வேற ஆர்குமென்ட்ஸ்லாம் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும்ல. இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க எழுதியிருக்கேன். இங்க பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு ஷாப்கீப்பர். அப்ப ஷாப்கீப்பர்னா நான் வந்து ஒரு பிரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வந்து என்னோட பையிங் பிரைஸ் என்ன? செல்லிங் பிரைஸ் என்ன? இது 2ம் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப அது 2ம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்? பையிங் பிரைஸையும், செல்லிங் பிரைஸையும் சேர்த்துருக்கோம். ஆனா இப்ப திடீர்னு கவர்ன்மெண்ட் வந்து ஜிஎஸ்டின்னு ஒண்ணு உண்டு. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு புதுசா ஒரு டாக்ஸிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்போ இந்த மாரி ஒரு டாக்ஸ் சிஸ்டம் வரும்போது, அத நான் எப்படி சேர்க்கிறது? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இப்ப நம்ம மேல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, எத்தனை இன்புட் குடுத்தாலும் அது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுக்கும் அப்படிங்கிறது அந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பல் குடுத்து பார்த்தோம்ல, அத தான் இங்க அப்ளை பண்றோம். இதுக்கு தான் வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ் அப்படின்னு பேரு. இப்போ இந்த புரோகிராம எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. நம்மகிட்ட ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன் என்னது? எம்ஆர்பி ஃபைண்ட் அப்படிங்கிறதா இல்ல எம்ஆர்பின்னு வச்சுக்கிறேன். அதான். அதுல என்னோட செல்லிங் பிரைஸ் என்ன? செல்லிங் பிரைஸ், பையிங் பிரைஸ் 2யும் வச்சுக்கிறேன். இப்போ செல்லிங் பிரைஸ், பையிங் பிரைஸ் வச்சதுக்கப்புறம் பிரிண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, செல்லிங் பிரைஸ பிரிண்ட் பண்றேன். சும்மா குட்டி புரோகிராம ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாரி பிரிண்ட்ன்னு குடுத்துட்டு, பையிங் பிரைஸ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பையிங் பிரைஸ் என்ன? அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். எப்படி கால் பண்றது? எம்ஆர்பி இன்டெண்ட் பண்ணாம உள்ள குடுத்துட்டு, எம்ஆர்பி இதான் என்னோட செல்லிங் பிரைஸ், இதான் பையிங் பிரைஸ் அப்படின்னு குடுத்துர்றேன். இப்போ 2 ஆர்குமென்ட் வந்து செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிற ஆர்குமென்ட், பையிங் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமென்ட். இது 2த்துக்கும் 100, 90 அப்படிங்கிற வேல்யூஸ வந்து பாஸ் பண்றோம். ஆனா சில டைம்ல என்ன ஆகும்? ப்ராடக்ட்க்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி சேர்க்கிற மாரி எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சேர்க்கிற மாரி இருக்கும். அதுல வந்து திடீர்னு இல்ல 2யும் தனித்தனியா நீங்க பில்லுல குடுக்கணும். ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியா குடுக்கணும். அப்படின்னா இந்த மாரி நம்ம வந்து ஆர்குமென்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே போற மாரி இருக்கும். அப்படி ஆர்குமென்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே போறது வந்து சில டைம்ல கஷ்டமா இருக்கும்ல. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த புரோகிராம எடிட் பண்ணிட்டே இருக்கிறது பிராக்டிகலா கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல தான் பைத்தான்ல வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ் அதாவது ஆர்குமென்ட்ஸ வந்து நம்ம இப்படி வேற வேற மாரி ஒரே ஆர்குமென்ட் வச்சுட்டு, அத ஸ்டார் மட்டும் முன்னாடி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நீங்க எத்தன வேல்யூ அனுப்புனாலும் சரி, இங்க பாருங்க இந்த ஒரு ஸ்டார் மட்டும் எவ்வளவு பெரிய வேலைய செய்யுது பாருங்க. அதே புரோகிராம காப்பி பண்ணிக்கிறோம். இதான் முன்னாடி நம்ம பார்த்த அதே புரோகிராம் தான். அதே புரோகிராம காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ், பையிங் பிரைஸ்லாம் குடுக்குறதுக்கு பதிலா, நான் வந்து ஸ்டார் அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த அமௌண்ட்ட எடுத்துட்டு ஒரு ஃபார் லூப் எழுதி இந்த இடத்துல ஃபார் மணி இல்ல ஃபார் பிரைஸ் இன் அமௌண்ட் அப்படின்னு குடுத்துட்டு, உள்ள வந்து பிரிண்ட் பிரைஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, இது போதும். இப்ப நான் 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்ணேன்னா, 2யும் அமௌண்ட்ல எடுத்துக்கும். நான் 2 ஆர்குமென்ட் பாஸ் பண்றதுக்கு பதிலா 3 ஆர்குமென்ட் பாஸ் பண்றேன் இந்த இடத்துல
அப்படின்னா 3யும் எடுத்துக்கும். 3க்கு பதிலா 4 ஆர்குமென்ட் பாஸ் பண்றேன் அப்படின்னா 4யும் எடுத்துக்கும். இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? அது முன்னாடியே இத நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த இடத்துல இந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிற இந்த என்ன மேல என்ன குடுத்திருந்தோம்? அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு டியூபிள். அப்ப டியூபிள்குள்ள நெறைய வேல்யூஸ் இருக்கும்ல. வேணும்னா இதோட டைப் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டியூபிள். அதோட டேட்டா டைப் தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு டியூபிள் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. மத்தபடி அதுல எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்ல. இத ட்ரை பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. நைஸ். அப்போ வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்னா என்னங்கிறது தெரியுதா? சூப்பர். இப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்சதுலருந்து, நான் இங்க டெஃப்னா என்னங்கிறது தெரியணும். சரியா? இந்த இந்த ஐடியாலாம் உங்களுக்கு தெரியணும். ஃபங்ஷன் காலிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஆர்குமென்ட் பாசிங் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். கீவேர்ட் ஆர்குமென்ட் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். இதுதாங்க எக்ஸ்பெக்டேஷன். இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க பயங்கர சூப்பரா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எக்ஸ்பெக்டேஷன் இதுவரைக்கும் நம்ம படிச்சதுல, இப்ப நான் இப்ப சாட்ல குடுத்துருக்கிற டிஃப்ங்கிற கீவேர்ட் என்ன பண்ணும்? ஃபங்ஷன் காலிங் என்ன? ஆர்குமென்ட் பாசிங் என்ன? கீவேர்ட் ஆர்குமென்ட் இடம் மாறி எப்படி கீவேர்ட் வச்சுட்டே வேல்யூ பாஸ் பண்றது? வேரியபிள் லென்த் பாஸ் பண்ணும்போது இந்த ஸ்டார் சிம்பலோட பவர் என்ன? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுவரைக்கும் தெரிஞ்சிருந்தாலே வெல் அண்ட் குட். நல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அடுத்து ப்ரொசீட் பண்ணலாமா? ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சுஜித் வந்து டவுட் கேட்கிறாரு. இதுல என்ன வேல்யூன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல? நல்ல கொஸ்டின். இப்ப நீங்க மேல அமௌண்ட்ன்னு குடுத்திருக்கிறீங்க. முன்னாடி வந்து நீங்க இதுதான் என்னோட செல்லிங் பிரைஸ். இதுக்கு முந்தின புரோகிராம்ல இதுதான் செல்லிங் பிரைஸ். இதுதான் பையிங் பிரைஸ். இதுதான் ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்க. ஆனா இப்போ அமௌண்ட்ன்னு மொத்தமா தானே வருது. அதுல நீங்க எப்படி என்ன வேல்யூ இதுல எது ஜிஎஸ்டி, எது செல்லிங் பிரைஸ், எது பையிங் பிரைஸ்ன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரெக்ட் தான். அந்த லாஜிக்க நம்ம உள்ள தான் எழுதிக்கணும். அந்த லாஜிக்க இந்த ஃபார் லூப் உள்ள நம்ம வந்து அசைன் பண்ணும்போது, வேல்யூ அசைன் பண்ணும்போது நம்ம எழுதிக்கணும். நல்லா யோசிச்சிருக்கீங்க ஆனா. ஓகே. இதுவரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? நான் அடுத்து போலாமா? இதோட இதோட டேட்டா டைப் டியூபிள் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கு பின்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஏன்னா இது டியூபிள்ங்கிற ஐடியா வரும்போது டியூபிளோட ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இதுல அப்ளை பண்ணலாமே. டியூபிள்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவா எடுக்கலாமே அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு பின்னாடி ஸ்ட்ரைக் ஆகுங்கிறதுக்காக ஒரு நோட் அவ்வளவுதான். இது வந்து டியூபிள் அப்படிங்கிறது. இதுல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயி இப்படி குடுக்கலாம். இந்த ப்ரோகிராம்ல இப்படி வந்து நம்ம குடுக்கலாம். நான் இந்த ப்ரோகிராம இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் பேரலலா இங்கிலீஷ்ல இத மாத்திர்றேங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னு மாத்துறது டெஃபினிஷன் எம்ஆர்பி எம்ஆர்பில என்னெல்லாம் சொல்றாங்க? செல்லிங் பிரைஸ், பையிங் பிரைஸ் அப்படின்னு குடுத்து 2 ஸ்டார் குடுக்குறது. டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். குடுத்துட்டு பிரிண்ட் செல்லிங் பிரைஸ் அதே வேலைய தான் செய்றோம். ஆனா என்ன அவுட்புட் மாறுது அப்படிங்கிறத பாருங்க. பிரிண்ட் பையிங் பிரைஸ் இத குடுத்துட்டோம். இப்போ ஃபார் கீ வேல்யூன்னு வந்துட்டாலே நம்ம எங்க போயிட்டோம்னு அர்த்தம்.
கீ வேல்யூ அப்படிங்கிற பேர பார்த்த உடனே நம்ம எங்க போயிட்டோம்? கீ வேல்யூ, ஐட்டம்ஸ் இந்த வார்த்தை எல்லாமே டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரியில தான் கீ வேல்யூ இருக்கும். அங்க போயிட்டோம். இப்போ இப்படி குடுத்து பாருங்க. சரியா? அப்போ 1 ஸ்டார் குடுத்தோம்னா, நீங்க பாஸ் பண்ற வேல்யூ வந்து ஒரு டியூப்புலா பாஸ் ஆகுது. 2 ஸ்டார் குடுத்தா என்னவா பாஸ் ஆகுது? டிக்ஷனரியா பாஸ் ஆகுது. அப்படிங்கிறது புரிஞ்சா போதும். இப்போ என்ன இந்த மெத்தட கால் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான். இப்போ எம்ஆர்பி அப்படின்னு இந்த இத கால் பண்றோம் அவ்வளோதான். எம்ஆர்பி அப்படின்னு கால் பண்றோம். இது புரியுதா? இப்ப இங்கிலீஷ்ல ட்ரை பண்றவங்க இத பாருங்க. நைஸ். ராஜா, புண்ணியகோட்டி எல்லாரும் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நைஸ். இந்த புரோகிராம் புரியுதா? என்ன பண்ணியிருக்கிறாங்க? சரி. முதல்ல இருந்து வருவோமே டெஃபினிஷன். எம்ஆர்பின்னு ஒரு ஃபங்ஷன் நேம் வச்சுக்கிட்டாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு 3 ஆர்குமென்ட். இனிமேல் நம்ம இப்படி தானே பேசணும். 3 ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்குமென்ட் செல்லிங் பிரைஸ், இன்னொரு ஆர்குமென்ட் பையிங் பிரைஸ், இன்னொரு ஆர்குமென்ட் வந்து கீவேர்ட் ஆர்குமென்ட். அப்ப கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ்னா என்னது? அது என்னன்னு தெரியாது. பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஆனா என்னன்னு பாஸ் பண்ணியிருக்காங்க? 2 ஸ்டார் 2 ஆஸ்டரிஸ்க் சிம்பல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல உள்ள வந்து சும்மா செல்லிங் பிரைஸ் என்ன, பையிங் பிரைஸ் என்ன இது நம்ம முன்னாடியே பண்ணதுதான். முன்னாடி 2 ப்ரோகிராம்லயே அதான் பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த டாக்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரியா பாஸ் ஆகுது. அப்போ டிக்ஷனரியா பாஸ் ஆகுதுனாலே என்ன அர்த்தம்? அதாவது ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். கீ வேல்யூ எப்படி இருக்கும்? இப்படி ஈக்குவல்ஸ் டூ சிம்பல் குடுத்து, இது என்னோட கீ, இது என்னோட வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து குடுத்துக்கலாம். இந்த கீயோட வேல்யூ 5. இந்த கீயோட வேல்யூ 5 அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். வேல்யூ வேணும்னா மாத்தனாலும் மாத்திக்கலாம். அப்போ இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரியில வந்து நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டிக்ஷனரி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐட்டம்ஸ். ஈச் ஐட்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ. இது நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஐட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வரி. ஒவ்வொரு வரிங்கிறது ஒரு கீயும், ஒரு வேல்யூவும். அப்போ நான் அத எடுக்கணுமா? எனக்கு வந்து இப்படி கீ வேல்யூ பிரிண்ட் பண்ண தெரியும். அப்படி கீ வேல்யூ பிரிண்ட் பண்ண தெரியறதுனால நான் அத எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்ப இத நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு எப்படி இப்ப இங்க வந்து 100 நான் இப்ப அந்த ஃபங்ஷன கால் பண்றேன். 100 அப்படின்னு பாஸ் பண்றேன். அது செல்லிங் பிரைஸ். 90 அப்படிங்கிறத பாஸ் பண்றேன். அது பையிங் பிரைஸ். அதுக்கு அடுத்து நான் 2 வேல்யூ பாஸ் பண்றேனா, இந்த 2 வேல்யூவும் இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டமா எதுல போய் உட்காருது? டாக்ஸ்ல போய் உட்காருது. இது எப்படிங்க இது ஒரு ஐட்டம், ஒரு கீ வேல்யூவா போய் டாக்ஸ்ங்கிறதுல போய் உட்காரும்? அதுக்கு தான் பைத்தானுக்கு முன்னாடியே சொல்லிர்றோம். நான் வந்து ஒரு கீ வேல்யூவ நான் பாஸ் பண்றேன் அப்படிங்கிறத பைத்தானுக்கு முன்னாடியே சொல்லிர்றோம். எப்படி? இந்த 2 ஸ்டார் மூலமா. அப்போ இத ஒரு ஐட்டமாவும், இத அதுக்கு அடுத்த ஐட்டமாவும் பைத்தான் கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ டாக்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரியில இப்போ 2 ஐட்டம் இருக்கு. எனக்கு அந்த 2 ஐட்டம்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ. அப்போ அந்த 2 ஐட்டம்ல இருக்கிற கீ வேணும்னா, நான் இப்படி கீய தனியா எடுத்துக்கலாம். வேல்யூ வேணும்னா அத நான் தனியா எடுத்துக்கலாம். அப்போ இந்த புரோகிராம் இந்த இந்த ஃபங்ஷன கால் பண்ணி, இத ரன் பண்ணி அவுட்புட் பார்த்து சொல்றீங்களா? இந்த டைப் வந்து நான் சும்மா தான் சேர்த்துருக்கிறேன். நீங்க டைப் வந்து இதுல எதுவும் கம்பல்சரி ஸ்டேட்மெண்ட் இல்ல. சும்மா கீ வேல்யூ இத நீங்க தனித்தனியா கூட பார்க்கணும்னா பார்க்கலாம். அதுல கரெக்ட்டா இது எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டிங்கிறத அது ஸ்ட்ரிங்ன்னு எடுத்துக்குதா? அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் குடுத்துருக்கேன். அப்போ இதுல நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப நான் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்கேன். எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து 15%க்கு மேல இருக்கு. இல்ல 18% ஜிஎஸ்டி எதுக்கெல்லாம் போடுறாங்க. அப்படின்னா எனக்கு தான் வேல்யூ என்னங்கிறது தெரியுமே. இங்க ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணி, எதோட இஃப் இந்த இடத்துல ஒரு இஃப் ஆட் பண்ணி, இஃப் வேல்யூ கிரேட்டர் தேன் 15% அத மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. அப்படின்னா நான் இப்படி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன லாஜிக் வேணுமோ நம்ம அத சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுங்க. கீ வேல்யூ இஸ் இன்ட். ஓகே. கீ
அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வாட் டு யூ மீன் பை கீவேர்ட்? நைஸ். ஜானட் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வாட் டு யூ மீன் பை கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு இப்போ உங்ககிட்ட கேட்டாங்கன்னா உங்களால சொல்ல முடியுமா? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இத வந்து இப்படி எழுதுவாங்க. KWArgs அப்படின்னு எழுதுவாங்க. இது இப்படின்னா என்ன? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன? அப்படின்னு கேட்டா இப்போ உங்களால சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ்? அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான்? அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? சாட்ல சொல்றீங்களா? தமிழ்ல ட்ரை பண்ணணும்னா இத ட்ரை பண்ணி பாருங்க. கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன? அப்படிங்கிறத சாட்ல சொல்லுங்க. Predefined values where you provide a name to the variable as you pass it into the function. Where என்ன சொல்றீங்க? Arguments positions can be changed. ஆமா, no order. But the argument name should be matched. சூப்பர். இது ஒரு நல்ல ஆன்சர். இவங்க சொல்லியிருக்கிறது. ஆர்குமெண்டோட பொசிஷன் மாறலாம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல. அப்படி மாறுனா, அப்ப மாறுச்சுங்கிறத நான் கிளியரா சொல்லணும்ல. அதுக்காக ஆர்குமெண்டோட நேம்னு சொல்றதுக்கு பதிலா கீவேர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாமா? எக்ஸ்பெக்டட் அட் தி மெத்தட் சைன் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஷுட் பி மேட்ச்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். சரியா? அது ஒரு பாயிண்ட். Passing the values by using keywords parameters. Here order is not important. We can give at any position. Super. இந்த மாதிரி மத்தவங்க சொல்றதுல உங்களுக்கு எது புரியுதோ, எது நல்லா தெரியுதோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தியரிட்டிக்கலா நம்ம எடுத்து வச்சுக்கிறதும் நமக்கு இன்டர்வியூ மாரியான இடங்கள்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. இப்போ இந்த இந்த ஸ்டார் சிம்பல எதுக்காக ஆர்குமென்ட்ல யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத சொல்றீங்களா? Why should we use star symbol இல்ல asterisk symbol in arguments? இத எதுக்காக யூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்றீங்களா? ஷார்ட்கட்டா KWR சொல்லுவாங்க. கரெக்ட் தான். சுஜித் என்ன கேட்டிருக்கிறாங்க? MRP, SGST, CGST அப்படின்னா நீங்க இத யூஸ் பண்ணக்கூடாது சுஜித். நீங்க 2 ஆர்குமென்ட் மேல குடுத்துட்டு, அப்ப 2 ஆர்குமென்ட்டும் நீங்க பாஸ் பண்ணணும்ல. இந்த இடத்துல 90 குடுக்காம குடுக்கலாமா? அப்படின்னு கேட்கிறாரு. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன எரர் மெசேஜ் வருது அப்படிங்கிறத வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். நைஸ். கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸோட டேட்டா டைப் என்ன? சிங்கிள் ஸ்டார்ட் ஃபார் டியூபிள். சூப்பர். 2 ஸ்டார் ஃபார் டிக்ஷனரி. மல்டிபிள் ஐட்டம்ஸ் பாஸ்ட் வென் நீட். கரெக்ட். Concatenate multiple values. Correct. Both asterisk and double asterisk can be used multiple times in function calls. Correct. To collect all data of function call. Okay. To present or pass multiple arguments. Internally tuple. கரெக்ட் தான். கரெக்ட் தான். திவ்யா சொல்லியிருக்கிறதும் கரெக்ட் தான். ஒரு asterisk symbol tuple, 2 asterisk symbol dictionary. For mentioning for group of same set of items based on function passing. நைஸ். இதுல என்ன இவங்க நெறைய பேர் இதுல அப்டேட் குடுத்திருக்காங்க. எது உங்களுக்கு நல்லா புரியுதோ அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபைனிங் தி நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இன் காலிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. நம்பர் ஆஃப் காலிங் ஸ்டேட்மெண்ட்ல தான் எத்தன பாராமீட்டர்ங்கிறதே நம்ம முடிவு பண்றோம். அதுவரைக்கும் எத்தன பாராமீட்டர்ங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால தான் மேல எத்தன பாராமீட்டர்ன்னு தெரியாத இடத்துல தான் மேல இந்த ஸ்டார் குடுக்குறோம். இந்த மாதிரியான இடம் தானே இப்போ வந்து இந்த இந்த சிங்கிள் ஸ்டார் குடுக்குற இடம் மாதிரியான இடங்கள் இருக்குல்ல. இப்ப நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போறோம். அப்படின்னா, எத்தன பேர் சினிமாவுக்கு வருவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான இடத்துல தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஏன்னா, நம்ம அங்க வந்து கேண்டிடேட்ஸ் அப்படின்னு மட்டும் குடுத்து வச்சுருவோம். குடுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கேண்டிடேட்ஸ்ன்னு மட்டும் குடுத்து வச்சுருவோம். குடுத்து வச்சதுக்கு அப்புறமா இவங்க எத்தன பேர் கமா, கமா போட்டு வரேன்னு சொல்றாங்களோ, இல்ல ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்றோம். அந்த மாரியான இடத்துல தான் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த டேட்டா டைப்பா டியூபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அப்ப எத்தன பேர் வராங்க? யார் யார் எவ்வளோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும்னா, இப்படி டபுள் ஸ்டார் குடுத்து, அந்த வேல்யூவ ஒரு டிக்ஷனரியா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அப்ப டபுள் ஸ்டாரும் எப்படி? அப்படிங்கிறது தெரியும். அப்ப டபுள் ஸ்டார் குடுத்தா,
இப்போ இதோட டேட்டா டைப் என்ன? சிங்கிள் ஸ்டார் குடுத்தா அதோட டேட்டா டைப் டியூபிள், டபுள் ஸ்டார் குடுத்தா டிக்ஷனரி அப்படிங்கிறதும் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்ப பேக் டூ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நேத்து அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பின்னாடி நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது. சும்மா இந்த 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 இப்ப இப்படி குடுத்துட்டு, இத கால் பண்ணி பாருங்க. இப்படி டெல் மீ நம்பர் அப்படிங்கிற ப்ரோகிராம இந்த ஃபங்ஷன இப்படி கால் பண்ணி பாருங்களேன். இப்படி கால் பண்ணா என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பாருங்க. ஒருவேளை நேத்து ரிட்டர்ன் புரியல அப்படிங்கிறவங்க இப்படி இது மொத்தம் அனுப்பிக்கிறேன். ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல இருந்து நமக்கு 5 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. அவ்வளவுதான். இது புரியுதா? இந்த டெல் மீ நம்பர்ங்கிற ஒருவேளை நேத்து புரியாதவங்க புரியுதா? நேத்து புரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிரலாம்னாலும் இத சொல்லுங்க. நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். நீங்க என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றீங்களோ, அங்க இருந்து எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்றத நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்றத பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அவ்வளவுதான். இந்த லைன் உங்களுக்கு புரியுதா? பிரிண்ட் ஆஃப் டெல் மீ நம்பர் அப்படிங்கிற லைன் புரியுதா? இது புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த பிரிண்ட் ஆஃப் டெல் மீ நம்பர்ங்கிறது புரியுதா? இப்போ இந்த இடத்துல நான் என்னோட டவுட் என்னங்கிறத சொல்றேன். இப்போ எனக்கு புரியல அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னோட டவுட்ட சொல்றேன். ஏன் பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். ஓகே. பிரிண்ட்ங்கிற ஃபங்ஷன் நடக்கும். நீங்க பிரிண்ட்க்குள்ள 5ன்னு குடுத்தீங்கன்னா, 5ன்னு பிரிண்ட் ஆகும். இது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ டெல் மீ நம்பர்ங்கிறது இன்னொரு ஃபங்ஷன். அப்ப ஒரு ஃபங்ஷனோட பிராக்கெட்ஸ்க்குள்ள அதாவது ஒரு ஃபங்ஷனோட ஆர்குமென்ட் பாஸ் பண்ண வேண்டிய இடத்துல, இப்படி நீங்க 5ன்னு பாஸ் பண்ணீங்கன்னா, பிரிண்ட்ங்கிறதுக்கு ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்றீங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? ஆனா நீங்க டெல் மீ நம்பர்ல பாஸ் பண்றீங்க. அப்போ ஒரு ஃபங்ஷனோட ஆர்குமென்ட்டா இன்னொரு ஃபங்ஷனா? இப்படி ஒரு அப்ரோச் இருக்கிறது சரியா? ஒரு ஃபங்ஷன், பிரிண்ட்ங்கிறது ஃபங்ஷன். பிரிண்ட்டோட பிராக்கெட்ஸ்ல என்ன இருக்கணும்? பிரிண்ட் ஃபங்ஷனோட ஆர்குமென்ட் இருக்கணும். ஆனா ஆர்குமென்ட்க்கு பதிலா இன்னொரு ஃபங்ஷன் குடுக்குறோம். இப்படி குடுத்துருக்குறோம். அவுட்புட்டும் வருது. ஆனா இதுல என்னமோ ஒண்ணு நம்ம இதுவரைக்கும் இப்படி பண்ணது இல்லையே! அப்படிங்கிற ஃபீல் இருக்கு. இப்படி இருக்கிறது சரியா? இப்படி குடுக்கலாமா? இல்ல இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஒண்ணுமே தோணலனாலும் சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரிண்ட் இஸ் சிஸ்டம் டிஃபைன்ட் ஃபங்ஷன். ஆமா, பிரிண்ட்ங்கிறது சிஸ்டம் டிஃபைன்ட் ஃபங்ஷன். அதனால என்ன? இப்ப நான் இந்த ப்ரோகிராம் இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு நேம் எழுதுறேன். சரியா? இப்போ இந்த ப்ரோகிராம இப்படி இப்படி எனக்கு நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள்க்கு இப்படி சொல்லுங்களேன். இப்ப நான் நேம் அப்படிங்கிறது பிரகாஷ் அப்படின்னு எழுதிடுறேன். சரியா? இப்ப பிரிண்ட் லென் ஆஃப் நேம் அப்படின்னு குடுக்குறேன். என்ன ஆன்ஸர்? இப்படி குடுத்தா என்ன ஆன்ஸர்? இப்போ இந்த இடத்துல 2மே சிஸ்டம் டிஃபைன்ட் தானே? ஆன்ஸர் ஓகே. கரெக்ட் தான். அப்போ இந்த இடத்துல இப்போ கோகுல் சொல்றாங்கல்ல, யூசர் டிஃபைன்டுங்கிறது ஓகே. இப்போ ஃபங்ஷன் பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். லென்னுங்கிறது இன்னொரு ஃபங்ஷன். அப்போ ஒரு ஃபங்ஷனோட ஆர்குமென்ட்டா இன்னொரு ஃபங்ஷன் குடுக்கலாமா? அப்படின்னு கேட்டா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்ஸர் படி குடுக்கலாம். சரிதானே? அப்போ இத இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் லென் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படின்னு குடுத்துட்டு, லென் ஆஃப் நேம் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ இந்த இந்த லென் அப்படின்னு குடுத்துருக்கேன்ல, இத பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு ஒரே ஆன்ஸர் தானே கிடைக்கும். ஏன்னா இதோட வேல்யூ இங்க போய் அசைன் ஆயிருது. அந்த அசைன் ஆகுற வேல்யூவ நான் பிரிண்ட் பண்றேன். அப்படி பிரிண்ட் பண்றதே தான் நான் இங்கேயும் பிரிண்ட் பண்றேன். கரெக்ட்டா? அப்போ போத் ஆர் சேம். இதுவும், இதுவும் இப்போ சமம். அப்போ நான் இத சொல்றதுக்கு பதிலா நேரடியாவே இத சொல்லிறலாமே! அப்படிங்கிற ஐடியா தான் இந்த லைன். அப்போ ஒரு ஃபங்ஷனோட ஆர்குமென்ட்டா இன்னொரு ஃபங்ஷன குடுக்குறது. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் எந்த ஃபங்ஷன்ங்க கால் ஆகும்? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கால் ஆகுமா? ஏன்னா இதெல்லாம் ஃபங்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் தானே. இப்ப நமக்கு ஃபங்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரியும்ல. அப்போ ஃபங்ஷன் காலிங்னா ஐ அம் காலிங் எ ஃபங்ஷன் கால்ட் பிரிண்ட். இன்சைட் பிரிண்ட் இட் இஸ் காலிங் எ ஃபங்ஷன் கால்ட் லென். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள மேத்தமேட்டிக்ஸ்
இருக்கிற அதே அப்ரோச் தான். பிராக்கெட்ஸ்ல குடுத்திருக்கிறது மேக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் குடுத்தா பண்ணுவோம்ல. அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது நடக்கும். அப்போ இது நடந்து என்ன கிடைக்கும்? 7 அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த 7ங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஆன்சர் 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஒரு ஃபங்ஷனோட ஆர்குமென்ட்டா இன்னொரு ஃபங்ஷனையே பாஸ் பண்றது. அப்படிங்கிற ஐடியாவுக்கு தான் கம்போசிஷன் அப்படின்னு பேரு. கம்போசிஷன் ஆஃப் ஃபங்ஷன்ஸ். கம்போசிஷன் இன் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பேரு. இந்த பேரு முக்கியம் இல்ல. இந்த பேரு நீங்க தெரிஞ்ச அது வந்து இன்டர்வியூ ஆங்கிள்ல வேணா முக்கியமா இருக்கும். இந்த ஐடியா முக்கியம். இப்படி குடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து முக்கியம். இந்த ஐடியாவ நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். பிரையாரிட்டி வில் பி கிவன் ஃபார் இன்சைட் பேரந்தசிஸ். கரெக்ட். திஸ் இஸ் ரிகர்ஷன். இல்ல இது ரிகர்ஷன் இல்ல. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ரிகர்ஷன் இல்ல. ரிட்டர்ன் வேல்யூ இஸ் ஸ்டோர்ட் இன் இன்டர்னலி. வி ஹேவ் டு ரிட்டர்ன் தட் வேல்யூ டு த காலர். ஆமா. கரெக்ட்டுங்க. சிவா சொல்றது கரெக்ட். அப்போ இந்த கம்போசிஷன் இந்த ஐடியா நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஐடியாவ தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? டெல் மீ நம்பர்ங்கிறதுக்கு போறோம். அப்போ டெல் மீ நம்பர் எத ரிட்டர்ன் பண்ணுது? டெல் மீ நம்பர்ங்கிறது 5 அப்படிங்கிற வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணுது. அதுக்கடுத்து சிஸ்டம் என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ஆன்சர் 5ன்னு பிரிண்ட் ஆயிரும். இந்த கம்போசிஷன் அப்படிங்கிற ஐடியாவ தான் அங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். இதுல இன்னொன்னு ட்ரை பண்ணலாம். இந்த பிராக்கெட்ஸ் குடுக்காம விட்டா என்ன ஆன்சர் வருது? அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்படி டெல் மீ நம்பர்ங்கிறதுல மறந்து போய் பிராக்கெட்ஸ் குடுக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்? அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. அது உங்களுக்கு புரியுதா? ஃபங்ஷன். ஃபங்ஷன் டெல் மீ நம்பர். அது எந்த மெமரியில இருக்குங்கிறத காமிச்சிருச்சு. இது ஒரு ஃபங்ஷன்ங்க அப்படின்னு பைத்தான் சொல்லிருச்சு. கரெக்ட். அப்ப புரியுதா? சும்மா தான் அது இப்படி குடுத்தா என்னங்கிறது சும்மா தெரிஞ்சுக்கிட்டதுக்காக கேட்ட கொஸ்டின் தான். ஃபங்ஷன் நேம். ஆமா. ஃபைன். இப்போ இன்னொரு ஒரு பாயிண்ட் இதுல மேல நம்ம பார்த்ததுல சொல்றேன் பாருங்க. இந்த கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. இந்த இடத்துல கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. எங்க பார்த்தோம்? இந்த இடத்துல பார்க்குறோம்ல. அப்போ நீங்க வந்து எத்தன ஆர்குமென்ட் கமா, கமா, கமா குடுத்தாலும், இப்படி வந்து ஸ்டார் குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஒரே ஆர்குமென்ட்டா எடுத்துக்கும். அப்படிங்கிறது பார்த்தோம்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் இதுக்கு மேட்ச் ஆகுமா? அப்படிங்கிறத எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு அத சொல்லும்போது இது ஞாபகம் வந்தது. அதனால சொல்றேன். இப்ப நான் வந்து பிரிண்ட் பிரிண்ட் ஹை அப்படின்னு குடுத்துட்டு, ஹை அப்படின்னு குடுக்குறேன். இப்ப பிரிண்ட் ஹை, ஹை அப்படின்னு குடுக்குறேன். இந்த 3த்துக்குமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஃபங்ஷன் ஆன்ஸர் குடுக்கும்ல. இந்த 3த்துக்குமே நமக்கு ஆன்ஸர் ஹாய்ன்னு கிடைக்கும், ஹை ஃபைன்னு கிடைக்கும், ஃபை ஹாய்ன்னு கிடைக்கும்ல. அப்போ பிரிண்ட் ஃபங்ஷனுக்கு உள்ள இப்ப என்னோட சந்தேகத்த நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்போ பிரிண்ட் இப்ப நான் வந்து இது வந்து ஃபங்ஷன் காலிங். இங்க எப்படி எம்ஆர்பிங்கிறத நான் கால் பண்றேனோ, அதே மாதிரி இங்க பிரிண்ட்ங்கிற ஃபங்ஷன கால் பண்றேன். அப்போ பிரிண்ட்ங்கிற ஃபங்ஷன இப்படி எழுதியிருப்பாங்களோ, பிரிண்டோட டெஃபினிஷன் இன்டர்னலா தானே இருக்கும். நம்ம பிரிண்ட்ங்கிற ஃபங்ஷன் எழுதலைல்ல. அதனால பிரிண்ட்ங்கிறத இந்த இடத்துல இப்ப சும்மா ஆர்ஜி அப்படின்னு எழுதி, இந்த இடத்துல ஒரு கோலன் வச்சு, இதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள கொஞ்சம் டேட்டா ஏதாவது எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இந்த சந்தேகம் கரெக்ட்டா? அப்போ வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா, பிரிண்ட் ஃபங்ஷனே வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்க்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிங்கிறது கரெக்ட்டா? ஓகே. சூப்பர். அப்போ வந்து நமக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ங்கிற கான்செப்ட் தெரியல. ஆனா, அந்த கான்செப்ட் தெரியாமலே நம்ம இவ்வளோ நாள் வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட் ஃபங்ஷன்ஸ யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அப்போ ஒரு கான்செப்ட்டே தெரியலன்னா கூட, நம்ம யூஸ் பண்ணிட்டு பின்னாடி தேவைப்படும்போது அந்த கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்போ புரோகிராமிங்கிறது எல்லாத்தையும் கான்செப்ட் தெரிஞ்சு தான் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. கான்செப்ட்டே தெரியலனாலும், அப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு, பின்னாடி நம்ம அந்த கான்செப்ட்ட டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சா போதும். இப்ப நம்ம நான்லாம் புரோகிராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நான் வந்து ஜாவா படிக்கணும்னு ஆரம்பிச்சேன். ஜாவா படிக்கணும்னு ஆரம்பிக்கும்போது, நான் ஜாவா கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் புக்க வாங்கி வச்சுட்டு, இந்த புக்க ஃபுல்லா படிச்சிரணும்.
நம்ம ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் தான் மொத்த புரோகிராமும் நான் பண்ணணும். அப்படின்னு நான் நெனச்சு, ஜாவா கம்ப்ளீட் ரெஃபரன்ஸே 3 புக்கு. அதுல ஜாவா 5, ஜாவா 6, ஜாவா 7ன்னு 3 புக் வாங்கி, எல்லா புக்கையும் ஒரு 30 பக்கம் மட்டும் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் படிக்கவே முடியாம, ஏன்னா ஃபுல்லா படிக்க முடியாது. அப்போ வந்து நமக்கு எந்த கான்செப்ட்டும் ஃபுல்லா தெரியலையே, நமக்கு எந்த லாங்குவேஜும் ஃபுல்லா தெரியலையே, அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆயி, அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நானே உட்காந்து தனியா உட்காந்து அழுதுகிட்டு, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன். என்னைய மாதிரி யாராவது ஒருத்தர் எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கூட ட்ரை பண்ணுவேன். அப்போ ஃபுல் லாங்குவேஜோட எல்லா கான்செப்ட்டும் எனக்கு தெரிஞ்சா தான் நான் எக்ஸ்பெர்ட். அப்படி மாரி யாராவது மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, அது கிடையாது. என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அது கிடையாது. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லயும், நமக்கு கான்செப்ட்டே தெரியலனாலும் நமக்கு அப்ளை பண்ண தெரியும். அப்படி அப்ளை பண்ண தெரியிற நாலேட்ஜ் இருந்தா போதும். கான்செப்ட்ட தேவைப்படும்போது நம்ம கத்துக்கலாம். நீங்க அத பத்தி வொரி பண்ண வேண்டாம். இந்த இடத்துல ஒரு ஐடியா தேவை. அதுக்கு என்னங்கிறத நம்ம நெட்ல தேடிக்கலாம். சரியா? ஃபுல்லா படிச்சுட்டு தான் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். நமக்கு பாதி தெரியல. நம்மளாலலாம் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. சரி. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். யா. அப்புறம் கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கம்போசிஷன் இன் ஃபங்ஷன்ஸ் இத நான் பின்னாடி தான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். எனிவே இப்பவே நம்ம அத பார்த்துட்டோம். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணுதுங்கிறது தெரியுதா? இப்போ இந்த ஃபங்ஷன் டெஃபினிஷன்க்குள்ள நம்ம எதையுமே பிரிண்ட் பண்ணல. வெளியில தான் பிரிண்ட் பண்றோம். வெளியில பிரிண்ட் பண்ணும்போது, அப்ப எனக்கு இந்த வேல்யூ 5ன்னு ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அப்போ இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் பத்தி நேத்து கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்ல நான் ஆர்குமென்ட் சேர்த்து டெல் மீ நம்பர் அப்படிங்கிறதுல இப்படி அனுப்புறேன் அவ்வளவுதான். இப்போ இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புரோகிராம ட்ரை பண்ணி பாருங்க. 15 ஆன்சர் வருதா? அப்போ இந்த ரிட்டர்ன்ங்கிறது என்ன பண்ணுது? அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா போதும். ஓகே. அப்போ இந்த ரிட்டர்ன் பண்றது நம்ம அனுப்புற வேல்யூவையும் அது ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? கற்பகம், கோகுல்லாம் ஆன்சர் சொல்ட்டீங்க. மத்தவங்க யாராவது புரியாம இருக்கிறீங்களா? இங்க விர்ஜின் சந்தியா, இன்னைக்கு இவர காணோம். ராஜபாண்டி இருக்கிறாரு. அ சுபாஷ் செபாஸ்டின் இன்னைக்கு வரலன்னு நெனைக்கிறேன். ஓகே. மத்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்ப அடுத்து ப்ரொசீட் ஆகலாம்ல? சரி. இப்போ இதுக்கப்புறம் குடுத்திருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. நீங்களே நெட்ல தேடுங்க. பில்ட் இன் இப்போ நமக்கு ஃபங்ஷன்னா என்னன்னு தெரியும். அப்போ பில்ட் இன் இத கொஞ்சம் ஸ்பீடாவே நான் கொண்டு போறேன். பில்ட் இன் ஃபங்ஷன்ஸ் சும்மா பேரலலா ஏபிஎஸ்னா என்ன பண்ணுது? அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ என்ன பண்ணுது? ஏபிஎஸ் ஆஃப் 5.0, ஏபிஎஸ் ஆஃப் -5, ஏபிஎஸ் ஆஃப் 5 இப்படிலாம் குடுத்து பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி எப்படி பிரிண்ட், லென் எல்லாம் இருக்கோ, அது மாதிரி ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற சில ஃபங்ஷன்ஸ். ரொம்ப குயிக்கா இதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஏபிஎஸ் என்ன பண்ணும்? இந்த மாரி ஆர்டினல் ஆஃப் ஏன்னு குடுத்தா என்ன பண்ணும்? இத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதெல்லாம். இது என்ன பண்ணும்? இதெல்லாம் அப்படியே பேரலலா பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. பிராக்டிஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிஎஸ் என்ன பண்ணுது? அப்படிங்க ஏபிஎஸ்னா அப்சல்யூட் வேல்யூ அவ்வளோதான். ஓகே. இங்க குடுத்திருக்கிறதையே அப்படியே பிரிண்ட் பண்ணி குடுக்கும் அவ்வளோதான். எனக்கு அப்சல்யூட்டா அங்க என்ன ரிசல்ட் வருதோ, அது அப்படியே அப்சல்யூட்டா இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மாரியான இடத்துலலாம் வரணும் அப்படிங்கிற இடத்துல இந்த ஏபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டினல் வந்து நமக்கு தெரியும். எப்படி வந்து நம்ம இந்த பேட்டர்ன் புரோகிராம்லாம் பண்ணும்போது ஆர்டினல், ஓஆர்டி யூஸ் பண்ணோம். எப்படி நம்பரா மாத்துறது, எப்படி வந்து கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ எப்படி எடுத்து பார்க்கிறது அப்படின்னு. அதுக்கு அடுத்தது கேரக்டரையே வந்து அந்த ஆஸ்கி வேல்யூ குடுத்தா அதுக்கான கேரக்டர் என்னன்னு பார்க்கிறது. அதான் அடுத்து சிஹெச்ஆர். நான் இதெல்லாம் ஸ்பீடாவே சொல்றேன். நீங்க உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்ல சொல்றேன். எங்கேயாவது வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்க. அப்படியே பேரலலா இப்ப நான் சாட்ல போட்டிருக்கிற ஃபங்ஷன நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தாலே இதுல போதும். வேற எதுவும் இதுல தேவை கிடையாது நமக்கு. டீட்டெயில்ஸ் கூகுள் 500 ஒரு டிக்ஷனரிய குடுத்திருக்கிறாரு.
நிமிஷம் நான் இந்த கூகுள்ல எடுத்துக்கிற ப்ரோக்ராம் எடுத்து பார்த்துக்கிடுறேன். டீடெயில்ஸ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியில ஃபார் கீ இன் சார்ட்டட் டீடெயில்ஸ். ஓகே. கீ படி சார்ட் பண்றீங்களா? இது என்ன ப்ரோக்ராம் கூகுள்? ஓகே. ட்ரை இன் டிஃபரெண்ட் வே. திஸ் இஸ் ஃபார் பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர். ஜஸ்ட் ஆடட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் நியர் டு சார்ட். ஓகே. சூப்பர். இந்த ப்ரோக்ராம எடுத்துக்கோங்கங்க. இந்த இடத்துல இப்போ நமக்கு ஃபங்ஷன் இந்த இதெல்லாம் சொல்லாம இவ்வளோ நாள் விட்டதுக்கான ரீசன், நமக்கு இப்படின்னா என்னன்னே தெரியாது. இப்படி ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டூ ஃபால்ஸ்ன்னு குடுத்தா என்னன்னு தெரியாது. இப்போ நமக்கு தெரியும். இப்போ இந்த சார்ட்டட்ங்கிற ஃபங்ஷன் இங்க பாருங்க. சார்ட்டட்ங்கிற ஃபங்ஷன்ல டீடெயில்ஸ்ன்னு மட்டும் இந்த ப்ரோகிராம் என்னங்கிறது நமக்கு தெரியணுங்கிற தேவையில்ல. நான் வந்து இத ஒரு ஃபங்ஷன் ஆங்கிள்ல பார்க்குறேன். இது ஒரு ஃபங்ஷன், இது ஒரு ஃபங்ஷன். இப்போ இந்த இடத்துல என்ன ஐடியா யூஸ் பண்ணியிருக்காங்க? இப்படி குடுத்திருந்தாங்கன்னா, இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம படிச்ச கான்செப்ட் ஒண்ணு அப்ளை பண்ணியிருக்காங்க. சார்ட்டட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க? கீவர்ட் ஆர்குமென்ட்ன்னு ஒண்ணு படிச்சோம். டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ். சூப்பர். டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ்ங்கிறது படிச்சோமா? அதுல டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட் ஈக்குவல்ஸ் டூ 10ன்னு நம்ம குடுத்தோமா? அதே ஐடியாவ தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த புரோகிராம எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, அவர் திடீர்னு ஒரு பெரிய புரோகிராம் குடுத்தோனே, ஐய்யயோ! இத நம்ம எப்படி பார்க்கறது? அப்படின்னு யாரும் கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. இந்த புரோகிராம எடுத்து வச்சுக்கோங்க. அவர் சாட்லயே குடுத்துருக்கிறாரு. அத எடுத்து வச்சுக்கோங்க. அத எடுத்து வச்சுட்டு, பொறுமையா இந்த புரோகிராம பின்னாடி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் அந்த புரோகிராம் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பின் பண்றேன். அடுத்தது பின்னுங்கிறது பைனரி அப்படிங்கிறதுக்காக பின் ஆஃப் அப்படின்னு நம்ம குடுக்குறது. இதெல்லாம் ஈஸியா நம்ம ஸ்கிப் பண்ணி போயிரலாம். பைனரி ஆஃப் 5 பைனரி ஆஃப் 2ன்னு குடுத்தா என்ன ஆன்சர் வருது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைப் நமக்கு தெரியும்ல. ஒரு டேட்டா டைப் பார்க்கறது எப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. டைப் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தெரியும். இதுதான் இதுக்கு அப்புறமா நான் வந்து இது பாருங்க. லிஸ்ட் குடுத்துருக்கோமா? ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல மினிமம் வேல்யூ வேணும்னா நீங்க மின் ஆஃப்னு குடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா மேக்ஸ் ஆஃப்னு குடுத்துக்கலாம். சம் பண்ணி குடுக்கணும்னா சம் ஆஃப்னு குடுத்துக்கலாம். இதெல்லாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இந்த மின் ஆஃப் குடுத்து பார்க்குறீங்களா? அடுத்து மேக்ஸ் ஆஃப் குடுத்து பாருங்க. சம் ஆஃப் குடுத்து பாருங்க. மேக்ஸ் ஆஃப் குடுத்து பாருங்க. சம் ஆஃப் லிஸ்ட் குடுத்து பாருங்க. நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். அந்த லிஸ்ட்ல சம் பண்றது எப்படி? லிஸ்ட் குடுத்து மினிமம் கண்டுபிடிக்கிற புரோகிராம் நமக்கு பண்ண தெரியும். அதே லாஜிக் தான் இவங்களும் எழுதி வச்சிருப்பாங்க. மினிமம், செகண்ட் மேக்ஸிமம் புரோகிராம்லாம் நம்ம பண்ணிட்டோம். அந்த ஐடியாவே அவங்க ஒரு ஃபங்ஷனா எழுதி வச்சுட்டு, அப்ப அவ்வளோ பெருசா ஒவ்வொரு தடவ எழுதுறதுக்கு பதிலா அந்த ஃபங்ஷன கால் பண்றாங்க. அவ்வளோதான். அப்ப மேக்ஸிமம், சம் ஆஃப் இதெல்லாம் தெரியும். ரவுண்ட் பண்றது, இத நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் பண்றது எப்படிங்கிறது, ரவுண்ட் பண்றதுல கமா குடுத்து வேல்யூ பாஸ் பண்ணலாம். ரைட்டா? ரவுண்ட் பண்ணி எனக்கு வந்து 2 வேல்யூ டாட்க்கு அப்புறம் 2 மட்டும் இருக்கலாம். அப்படின்னு நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணலாம். அப்ப அந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க? இப்ப ரவுண்ட் ஆஃப் 3.14ன்னு குடுக்கலாம். கரெக்ட்டா? ரவுண்ட் ஆஃப் 3.14141414ன்னு குடுத்துட்டு, கமா, கமா 2 அப்படின்னு நம்ம குடுக்கலாம். இப்படியும் குடுக்கலாம்ல. நம்ம ரவுண்ட் ஆஃப்ல. அப்போ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்கிறேன். நம்ம இன்னைக்கு படிச்ச ஃபங்ஷன்ஸ்ல என்ன ஐடியாவ யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஆ ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ். ரவுண்ட் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்லாம் பார்த்தோம்ல, அதே மாரி தான் 3.14 141414ன்னு குடுத்துட்டு, கமா 2ன்னு குடுத்தா 2 ஆர்குமென்ட் இருக்குல்ல. மேல இருக்கிறதுல ஒரே ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. கீழ இருக்கிறதுல 2 ஆர்குமென்ட் இருக்குல்ல. இப்படி 2 ஆர்குமென்ட் குடுக்கிறது தான் வந்து ஆ நம்ம வந்து ஸ்டார் ஆர்குமென்ட்ஸ் பாஸ் பண்றது. வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ். நைஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ் பாஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல.
அந்த ஐடியாவ தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த கான்செப்ட்டே தெரியலனாலும், நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சு டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். கான்செப்ட் எல்லாம் வந்து லெக்சரர்ஸ்க்கோ, ட்ரெய்னர்ஸ்க்கோ தானே தேவ. நம்ம புரோகிராம் பண்ண போறோம். அவுட்புட் கிடைச்சிருச்சுன்னா, அத வச்சு ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்க போறோம். அதனால நம்ம அத எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ். இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்ஸ் தான் மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு பேரு. சேம் மெத்தட் நேம் வித் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமென்ட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமென்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு பேரு. C++ல, ஜாவாலலாம் இதுக்கு தான் மெத்தட் ஓவர்லோடிங். இத வந்து பாலிமார்பிசம் அப்படிங்கிற டாபிக்கு கீழ படிப்பாங்க. பாலிமார்பிசம் அப்படின்னு மெத்தட் ஓவர்லோடிங். அதுல வந்து 2 டைப் இருக்கு. மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர்ரைடிங்னு 2 இருக்கு. அப்படின்னு படிப்பாங்க. அதுதான் இங்க வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைன். அடுத்து பவர் ஆஃப். இது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன குடுக்குறோமோ அதுக்கு அடுத்த வேல்யூவோட பவர் எடுத்து இப்போ 3,3னா 3/3 அப்படின்னு எடுத்து குடுக்கும். 3/4ன்னு குடுத்தா 3/4ஓட வேல்யூ எடுத்து குடுக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அப்போ கொஞ்சம் ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இதே மாரி மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ், ஃப்ளோர். இப்போ மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ்க்கு மேத் அப்படின்னு நமக்கு தனியா ஒரு மாடியூல் இருக்கு. அதுல நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து இதுல சேர்த்துக்கிறோம். இந்த இம்போர்ட் நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க இந்த ஃப்ளோர் யூஸ் பண்றீங்கன்னா, இம்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இதோட அவுட்புட் பாருங்க. இதோட அவுட்புட் வச்சு ஃப்ளோர் என்ன பண்ணுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ளோர்னா கீழ. ஏன்னா ஃப்ளோர்ங்கிறது தரை தானே. சீல்னா மேல. சீலிங் அப்படிங்கிற அர்த்தத்துல மேல. அப்போ ஃப்ளோர்ன்னு குடுத்தா அவுட்புட் எப்படி வருது? சீலிங் அப்படிங்கன்னா அவுட்புட் எப்படி வருது? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இது என்னங்கிறது புரிஞ்சிரும். அப்போ ஃப்ளோர் முதல்ல பாருங்க. இந்த இம்போர்ட் சேர்த்துக்கோங்க. இம்போர்ட் சேர்த்துட்டு சீல் பாருங்க. ஒரு குயிக் ரெஃபரன்ஸ். அவ்வளோதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது. ஸ்பீடா தான் சொல்றேன். புரியும்னு நினைச்சுட்டு. அப்போ இதோட அவுட்புட் வச்சே நீங்க ஃப்ளோர் என்ன பண்ணும், சீல் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் உங்களால சொல்லிற முடியும். இத பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ ஃப்ளோர் என்ன பண்ணும்? சீல் என்ன பண்ணும்? ஃப்ளோர், சீல் இது 2 என்ன அவுட்புட் வச்சுட்டு என்ன மாதிரி குடுக்குது? அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. அவுட்புட் எப்படி வருது? இப்படி வருது. இப்ப நான் பேரலலா நான் ஃப்ளோரோட அவுட்புட் சொல்றேன் பாருங்க. 34ன்னு குடுத்தேன்னா, 34.6 அதுக்கு கீழ இருக்கிற இன்டிஜர் நம்பர். அது 34. சரி. ஆனா அதே நம்பர நான் மைனஸ்ல குடுத்தேன்னா, எனக்கு எப்படி அவுட்புட் கிடைக்குது? ஏன்னா 34 -34 விட மைனஸ்ல குடுக்கும்போது -35 சின்ன நம்பர். அதனால எனக்கு மைனஸ்ல குடுக்கும்போது 35 கிடைக்குது. அது எக்ஸாக்ட்டா டாட் 5ன்னு குடுத்தோம்னா, இத ரிமூவ் பண்ணிட்டு மீதி வேல்யூஸ குடுக்குது. கிட்டத்தட்ட ரவுண்ட் ஆஃப் என்ன பண்ணுமோ அது மாரி குடுக்குது. 0.2 குடுத்தேன்னா, இப்போ 0.6 குடுத்துருக்கேன். அப்பவும் எனக்கு கீழ இருக்கிறது தான் கிடைக்குது. 0.2 குடுத்து என்ன குடுத்தாலும் சரி இப்படி கிடைக்குது. அப்போ மைனஸ்ல குடுக்கும்போது எப்படி வேல்யூ மாறுது? அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நைஸ். அப்போ ஃப்ளோர் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி சீல்னா மேல. அப்போ மேலன்னா 34க்கு மேல இருக்கிற ரவுண்டட் நம்பர். 34க்கு மேல இருக்கிற ரவுண்டட் நம்பர் என்னது? 35. -34க்கு மேல இருக்கிற ரவுண்டட் நம்பர் என்னது? -34.6 விட பெரிய நம்பர், ரவுண்டட் நம்பர் -34. அதனால தான் -34 கிடைக்குது. மீதி எல்லாம் சேம். 34.5னா அதுக்கு மேல இருக்கிறது. 34.2னா அதுக்கு மேல இருக்கிறது. இப்போ ஜஸ்ட் அபோவ் தி கிவன் வேல்யூ. ரவுண்டட் வேல்யூ ஜஸ்ட் அபோவ் தி கிவன் வேல்யூ. அத குடுக்கிறது சீல். ஜஸ்ட் பிலோ தி கிவன் வேல்யூ அப்படின்னு குடுக்கிறது ஃப்ளோர். ஃப்ளோர் மேத்தமெட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் இது மாரி நெறைய இருக்கு. சும்மா பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இத குடுக்குறோம். அதே மாரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்கியூஆர்டி. அப்போ எஸ்கியூஆர்டி குடுத்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுங்கிறதுல இன்டென்ஷனலா பாருங்க. லைன் நம்பர் 2வ கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்பர் 2வ கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் நம்பர் 2வ கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? மைனஸ் நம்பர்ஸ்க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது? ஸ்கொயர் ரூட்ங்கிறதே அதுக்கு ரூட் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னாலே அது வந்து கண்டிப்பா பிளஸ்ஸா தான் இருக்கணும். பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இந்த இடத்துல கமெண்ட்ட எடுத்து விட்டுருங்க.
எடுத்து விட்டுட்டு இந்த இத பிரிண்ட் பண்ணி பாருங்க. இத மட்டும் பிரிண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஸ்கொயர் ரூட்ங்கிறது மைனஸ்க்கு ஒர்க் ஆகக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ சும்மா பேசிக்கா ஒரு ஒரு ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்து வச்சிருக்கோம். அப்ப அடுத்தது போயிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கம்போசிஷன் இன் ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இல்லையா? இந்த கம்போசிஷன் இன் ஃபங்ஷன்ஸ் இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். கம்போசிஷன் ஃபங்ஷன்ஸ். இன்னும் ரிகர்ஷன் இருக்கு. ரிகர்ஷனுக்கு அப்புறமா நமக்கு ஃபைல் ரீடிங் இருக்கு. ப்ரோகிராம் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ப்ரோகிராமோட அவுட்புட் பார்த்து வச்சுக்கோங்க. நான் டீட்டெயிலா வேணா ரிகர்ஷன் வந்து நாளைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். ஏன்? இதுவரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது இப்ப நம்ம பெண்டிங் இருக்கிறது ரிகர்ஷன் மட்டும் தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் ரீடிங் பார்க்க போறோம். நாளைக்கு கிளாஸ்ல கண்டிப்பா இது 2ம் இருக்கும். நீங்க இதுவரைக்கும் இந்த ரிகர்ஷனே இப்ப சொல்லலாம். நான் கொஞ்சம் வெயிட் பண்றதுக்கான ரிகர்ஷன் போத் ஆர் சேம். ரிகர்ஷன், ரிகர்சிவ். ரிகர்சிவ் ஃபங்ஷன்ஸ் இல்ல ரிகர்ஷன் 2ம் சேம். சரியா? அப்போ இன்னைக்கு கிளாஸ்லயே இந்த ரிகர்ஷன் சொல்லலாம். இது நான் வெயிட் பண்றதுக்கான ரீசன் நீங்க இன்னமும் போயி இன்டர்நெட்ல தேடி இன்னும் பைத்தான் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரமாவது உட்கார்ந்து இது ரொம்ப முக்கியமான ஏரியா ஃபங்ஷன்ஸ புரிஞ்சுக்கிறது. என்ன ஃபங்ஷன்னா என்ன? ஃபங்ஷன் காலிங்ன்னா என்ன? ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட் எப்படி பாஸ் பண்றாங்க? ஆர்குமென்ட் பாஸ் பண்றதுல அது வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமென்ட்டா? அது வந்து கீவேர்ட் ஆர்குமென்ட்டா? அதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தா தெரிஞ்சுக்கிடுறது. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். பேசிக்கா ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட் பாஸ் பண்றது, ஃபங்ஷன்ல இருந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்றது, ஃபங்ஷன கால் பண்றது. இந்த 4ம் பேசிக்கா தெரியணும். அத ஒருத்தர் கேட்டாருன்னா எழுதி ஒரு சாம்பிள் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் எழுதி எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியணும். அந்த அளவுல பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க இன்னைக்கு நல்லா உங்களோட இன்னைக்கு நீங்க பண்ண போற பிராக்டிஸ் நாளைக்கு இந்த ரிகர்ஷன் ப்ரோகிராம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதான் எல்லாமே புரிஞ்சிருச்சே அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாதீங்க. அத கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம நாளைக்கு செஷன்ல ரிகர்ஷனும், ஃபைல் ரீடிங் ஸ்டார்ட் நாளைக்கு செஷன்ல பார்ப்போம். தேங்க் யூ.